நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி அப்படின்னு ட்ரெய்லர்ல தனுஷே சொல்லியிருந்தாப்ல. ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தாங்க. தனுஷோட தயாரிப்புல தனுஷோட இயக்கத்திலே வெளியாயிருக்க இந்த படம் அவரோட நெஃப்யூ பவிஸ் நாராயண் அவரை ஹீரோவா வச்சு எடுத்திருக்காப்ல. சரி, ஓகே, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். தனுஷ் சொன்ன மாதிரி அது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி. பிரேக்கப்பான காதலிக்கு கல்யாணம் ஆக போது அவளோட திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாப்ல. அவர் அந்த பொண்ணு கூட சேர்ந்தாரா இல்லையா அதான் கதை. இதுக்கு இடையில அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற நிறைய லவ் டிராமா. அந்த படமே ஒரு செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குற கடையில போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம்னா அதை நிறைய கட்டி கொடுப்பாங்க. பார்சல் ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். என்னடா அது முடியாம வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா கடைசி வரை சாப்பிட்டுருவோம். அது மாதிரி தான் இந்த படமும் 2 மணி நேரம் 16 நிமிஷம் ரொம்ப நேரம் அந்த படம் போயிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஆனா போர்லாம் அடிக்கல, பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்து. படம் ஆரம்பிக்கிறதே பாட்டோட தான் ஆரம்பிக்குது. அதனால மியூசிக்கை பத்தி கண்டிப்பா சொல்லி பாட்டு எல்லாமே கேட்கிற மாதிரி நல்லா தான் இருந்து. தேவையான அளவு உப்பு அப்படின்ற மாதிரி அங்கங்க பேக்ரவுண்ட் மியூசிக் தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்க்கு வாழ்த்து. என்னடா அவன் ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவு உப்பு அப்படின்ற மாதிரி சமைக்கிற ஐட்டமாவே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா படத்துல ஹீரோவோட கேரக்டர் ஒரு ஷெஃப். அந்த சமைக்கும் திறனை வச்சு தான் 2-3 பொண்ணுங்களை மைக்கும் புறாப்ல. கடைசியில அந்த ஹீரோ பிரிஞ்ச காதலியோட சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2வது பார்ட்ல பாத்துக்கங்க அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் ஸ்லோவா ஒரு லவ் டிராமா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு லவ்வர் இருந்துச்சுன்னா கூட்டு போய் உட்காந்து பாருங்க, நல்லா தான் இருக்கு. ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் இல்ல, நல்லா இருக்கு.